ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல ரொம்பவே ஹாப்பியாக எல்லாருமே சந்தாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே எல்லாம் வெல்கம் பண்ணிட்டு பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சந்தாவும் நம்முடைய சேரனுமே பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியே நின்று. சந்தா உனக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குன்னு கொலுசு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிங்கு காமிக்கிறாங்க வைரத்தில். அதை பார்த்துட்டு சந்தாவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சேரனும் சந்தாவும் ஃபோட்டோஸ் அழகழகாக க்யூட்டாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இதை பார்க்கும்போது கார்த்திகாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஒரு மாதிரி போய் சோகமா உட்காந்துக்கிறாங்க. நிலா இருந்துட்டு கார்த்திகா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்றாங்க. ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன்றாங்க. இல்லை, நீங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஓகேவா தான் இருக்கேன்றாங்க. இங்க பாருங்க கார்த்திகா, உங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டான்றாங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரியாகிடும்ன்றாங்க. அதனால நீங்க பெருசா இதை பத்தி யோசிக்காதீங்கன்றாங்க. உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்களை விட்டு போயிட்டாரு, பார்த்துக்கலாம். நம்ம டிவோர்ஸ் வாங்கிட்டு கண்டிப்பா நல்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான்றாங்க. இல்ல, சேரமாமா மிஸ் பண்ணிட்டணும்னு தோணுதுன்றாங்க. அன்னைக்கு நான் வந்திருக்கலாமோன்னு என்னுடைய மனசு அடிச்சுக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. சேரமாமா கல்யாணம் பண்ணியிருந்தா நான் எப்படி ஒரு வாழ்க்கையை வந்திருப்பேன். ஆனா இப்ப அவருக்கு ஏத்த மாதிரியான ஒரு பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு தான் அமைஞ்சிருக்கு. இப்ப நான் எதுவும் பேச விரும்பல நிலா, கொஞ்சம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நிலா இருந்துட்டு கார்த்திகாவோட லைஃப்பை நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பாவம் கார்த்திகா அப்படின்ட்டு நிலாவுமே ரொம்பவே கார்த்திகா நினைச்சு ஃபீல் பண்றாங்க. சோழன் இருந்துட்டு என்னாச்சு கார்த்திகாவுக்குன்றாங்க. கார்த்திகா சேரண்ணனை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றா போலன்றாங்க. என்ன இருந்தாலும் சேரண்ணனும் கார்த்திகாவும் உயிருக்குள்ள காதலிச்சாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப விட்டு பிரியும் போது ஒரு மாதிரி கார்த்திகா கஷ்டமா இருக்கு போல அப்படின்றாங்க. என்ன பண்ண முடியும், கடவுள் கையில தான் எல்லாம். கடவுள் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு, நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல நிலா அப்படின்றாங்க. என்ன இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.